பசங்களா இப்போ பெயிண்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்காக வந்து சேர், டேபிள் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் 2 டீமாக பிரிஞ்சு பெயிண்டிங் பண்ணணும், சரியா? ஸோ எல்லோரும் எந்திரிச்சு ரெடி ஆகுங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான பெயிண்டிங் பண்ணலாம். எந்த கிளாஸோட பெயிண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கிளாஸ் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி கிஃப்ட்டு நிறைய வின் பண்ணணும், சரியா? எல்லாருமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக பண்ணணும். சரி பசங்களா, எல்லோரும் இந்த பக்கமாக வாங்க, நான் டேபிள் போட்டுடுறேன். மேம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவோம் மேம். ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் பண்ணி கூட நிறைய வின் பண்ணியிருக்கோம்ல கிஃப்டெல்லாம். ஆமாம் மேம், இந்த தடவை கண்டிப்பாக நம்ம கிஃப்ட்டு நிறைய வின் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும். பெயிண்டிங் கிளாஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் பசங்களா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக பெயிண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். என்னென்ன திங்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அதை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி வரும். சரி இப்போ திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் பசங்களா. இங்கே பாருங்கள், இந்த தடவை எந்த மாதிரி திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. 2 டீம் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்ச பசங்களோட நீங்களே வந்து டீம் பிரிஞ்சு உட்காருங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் 2 டீமாக பிரிஞ்சுட்டீங்க. எல்லோ கலர் சேரில் ஒரு டீமும் க்ரீன் கலர் சேரில் ஒரு டீமும் உட்காந்துருக்கீங்க. இந்த சைடில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் திங்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த சைடு இருக்குது. அது ஒரு பெரிய கார்ட்போர்ட் ஷீட்டு இருக்குது. அந்த ஷீட்டில் நீங்கள் இங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லா கலர்ஸையுமே யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்டில் எல்லா வெரைட்டியான பெயிண்ட்டும் இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற க்ரீன் கலர் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரையான்ஸ் தான் இருக்குது. க்ரையான்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. க்ரையான்ஸ் மட்டும் இல்லாமல் க்ரையான்ஸு, பென்சில் ஸ்கெச்சஸ்ஸு, இந்த மாதிரி கலர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கலர்ஸ் வச்சுட்டு அழகாக பண்ணணும். ஆயில் பேஸ்டல்ஸ் கூட இருக்குது. ட்ராயிங் பண்ணுறதுக்கு பென்சிலும் இருக்குது. இந்த தடவை நிறைய திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பசங்களா. எஸ் டீச்சர், இவ்வளோ திங்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வச்சு நாங்கள் சூப்பராக பெயிண்டிங் பண்ணிவிடுவோம். அதுவும் நம்ம டீமுக்கு க்ரையான்ஸ் வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக சூப்பரான ஒரு பெயிண்டிங் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பெயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம கிளாஸ் சூப்பராக பெயிண்டிங் பண்ணி செம்மையாக கிஃப்ட் வின் பண்ணணும். இந்த தடவை நல்லா யோசிச்சே நல்ல பெயிண்டிங்காக பண்ணணும். ஹே மெர்லினா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ சொன்னல அந்த ஐடியாவே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அழகாக நம்ம பண்ணிவிடுவோம், சரியா? நம்ம எல்லாருமே க்ரையான்ஸில் நல்லா தான் பண்ணுவோம் நம்ம டீமில். அதனால நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பாலம் மாதிரி சொன்னல, அந்த பாலம் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துட்றேன். வரைஞ்சி அதுக்கு கலருமே பண்ணி தந்துடுறேன். பாலத்துக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி ஷேட் அடித்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 சைடில் வரைஞ்சிட்டேன். இந்த சைடில் கொஞ்சம் சின்னதாகவும் அந்த சைடில் கொஞ்சம் பெருசாக அப்படியே போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஷேடை வந்துட்டு லைட்டாக அடிச்சு விட்டுடலாம். இந்த கார்ட்போர்டில் டார்க்காக அடித்தா கூட லைட்டாக தான் தெரியுதுப்பா. அச்சச்சோ, என்னடா சாரதி சொல்கிற? டார்க்காக அடித்தா கூட லைட்டாக தான் தெரியுதா? சரி, இன்னும் கொஞ்சம் டார்க்காக அடி. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிற கார்ட்போர்டில் கூட நம்ம எவ்வளோ நல்லா பெயிண்ட் பண்ணுவோன்னு நினச்சி தான் நம்மளுக்கு இந்த கார்ட்போர்டு இந்த தடவை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்மளுக்கு பெயிண்டிங் ஷீட்டு தானே வரும். இந்த தடவை இப்படி கொடுத்துருக்காங்க. ஹே, அடுத்தது மெர்லினா, இங்கே பாரு, அந்த பாலத்தோட சைடில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வரையலான்னு பிளான் போட்டோம்ல, அந்த தண்ணி இருக்கிற மாதிரி எஃபெக்டை நான் வரைஞ்சிடுறேன்ப்பா. அதை மொத்தமாக இப்படி அடிக்காமல் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி திட்டாக வச்சு எடுத்தோன்னா அழகாக அது பார்க்குறதுக்கு ரியலான வாட்டர் மாதிரியே இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்துட்டு லைட் கலரையும் வச்சுட்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒயிட் கலரையும் இப்படி பல மாதிரி பண்ணி விட்டோன்னா அழகாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட் என்ன, இங்கே பார்த்தியா, இப்போ பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீ வரைஞ்சிருக்கல வாட்டர், அதுலேயும் சாரதி வரைஞ்சான்ல இந்த பாலம், இதோட மேலேயும் 2 சைட்லேயும் இப்படி வந்துட்டு நம்ம டார்க் லைன் பண்ணி விட்டுட்டோன்னா அது மட்டும் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நம்ம க்ரீன் பண்ண போகிறோம். இந்த இடத்துலலாம் க்ரீன் மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கும் நான் டபுள் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டார்க் கலர் அண்ட் லைட் கலர் 2 க்ரீன் கலரையும் யூஸ் பண்ணி நல்லா இந்த இடத்துல மேலே அடித்து விட்டுடலாம். இந்த பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸிப்பா, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஐடியாவை தான் நம்ம யோசிச்சிருக்கோம். அதே மாதிரியே பண்ணிடலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஹே மெர்லினா, நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு மேகம் மாதிரி வரையலான்னு சொன்னல, அது நான் வரைஞ்சிடுறேன். அது சின்ன ஸ்டெப் தானே, அது நான் ஈஸியாகவுமே வரைஞ்சிருவேன்ப்பா. அது நான் ஆல்ரெடி நிறைய வரைஞ்சிருக்கேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, இந்த சைடில் தானே லைட்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலரு மிக்ஸ் பண்ணி
நல்லா மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு பூ டிசைனுக்காக பிங்க் கலர் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அந்த பிங்க் கலரை பூ டிசைனில் இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. இப்போ நல்லா அழகாக ட்ராயிங் மாதிரி பண்ணணும். ஆமாம் பூஜா, அந்த ட்ராயிங்கை நான் பண்ணிடுறேன். ட்ரீ ட்ராயிங் தானே, ஓகே. அது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணாதான் அழகாக வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக அழகாக பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ரியல் ட்ரீ இருக்கிற மாதிரியே வரைவோம். அதனால 2 மார்க்கரை நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஹே வாவ் சாரதி, நீ இந்த ட்ரீ ரொம்ப சூப்பராக வரைகிற. ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா? இது பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்குது. நீ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி வர, அப்போ தான் அது பார்க்குறதுக்கு 3D எஃபெக்டில் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ வரைஞ்ச இந்த ட்ரீயில் நான் லைட்டாக ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் இந்த மாதிரி பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். அதுவும் லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டோன்னா எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம சூப்பராக இதையும் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக இந்த இடத்துல அங்கங்கே வந்து காக்காலாம் பறந்துட்டுருக்க மாதிரி வரைஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பெயிண்டிங் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கிரையான்ஸில் அழகாக பண்ணி முடிச்சாச்சு. ஆமாம் மெர்லினா, நான் கூட கிரையான்ஸ் இருக்கிறனால எப்படி பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்மளோட பெயிண்டிங்கை டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அட, கிரையான்ஸ் டீம் டக்குன்னு முடிச்சிட்டிங்க போல இருக்குது. அழகாக இருக்குது பசங்களா. என்ன பெயிண்டிங் டீம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணாத மாதிரி தெரியுது. பசங்களா, இன்னும் காலவர் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரமாக பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் பெயிண்டிங்கில் பண்ணுறதுக்கு ஈஸியாக சி தீமில் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையே பண்ணிடலாம். அதுவே நல்லாயிருக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம ட்ரீ ஹவுஸ் அந்த மாதிரி தானே பண்ணுறோம். அதனால இந்த தடவை நம்ம வந்துட்டு சி தீம்லேயே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டான ஒரு சாண்ட் கலர் மாதிரி பண்ணணும்ல, அதுக்கு வந்துட்டு இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலரையே நான் பண்ணுறேன்ப்பா. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுறேன். அது கூடவே வந்துட்டு சாண்டில் கலர் இருக்குல்ல, அந்த சாண்டில் கலரையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சேர்த்தே பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் அந்த கலரையே கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகேவா ஜெனி? ஓகே தான், ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. அதனால நான் பார்டர் லைன் வந்துட்டு அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து டார்க்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் சேர்த்து கொடுக்குறேன். ஆயிஷா, அதுக்கப்புறம் அந்த சீக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுக்கலாம். இது கூட அழகாக தான் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்துட்டு ப்ளூ கலர் மாதிரி தானே கொடுக்குறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் இல்லாமல் கொஞ்சம் க்ரீன் அண்ட் ஸ்கை ப்ளூ மிக்ஸாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு மேலே அங்கங்கே திட்டா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டோம்னா அழகாக இருக்கும். நல்லா இருக்குப்பா. அடுத்தது சூரியன் வரையணும்ல, அதுக்கு ஒரு மூடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூரியன் வரைஞ்சாச்சு. அப்புறம் க்ரீன் கலரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு இலை இருக்கிற மாதிரி வரைஞ்சி விடுவோம். ஒரு பெரிய இலை ஒன்று தொங்குற மாதிரியும் அப்புறம் அந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன இலை தொங்குற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ காக்கா மட்டும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, நம்மளும் டக்குன்னு நம்மளோட பெயிண்டிங் முடிச்சிட்டோம்ப்பா. எப்போவுமே இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம டீமுக்கும் பெயிண்டிங்க்கு வந்துட்டு gift கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஏன்னா ஹெச்எம்எஸ் வந்து பார்த்துட்டு தான் நம்மளுக்கு gift கொடுப்பாங்க. நம்ம கிளாஸ்க்கு கண்டிப்பாக நம்ம gift வாங்கி கொடுக்கணும்ப்பா. அட பரவாயில்லையே பசங்களா, இருந்த காலவரில் 10 மினிட்ஸ்லேயே பெயிண்டிங்கை முடிச்சிட்டிங்களே. இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க. சூப்பர் பசங்களா. 2 டீமுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. க்ரையான்ஸ் வச்சதும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நல்ல நேச்சரான பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெயிண்டில் பண்ணதும் நேச்சரான பெயிண்டிங்காக இருக்குது. 2 பெயிண்டிங்குமே நல்லா இருக்குது. டீச்சர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் பண்ண இந்த பெயிண்டிங்க்கு gift கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் பசங்களா. பசங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண இந்த பெயிண்டிங்கில் உங்களுக்கு எந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ண பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் gift கிடச்சிதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் என்னென்ன gift எல்லாம் வந்திருக்குன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.